ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சுடிதார் டாப்பு தான் தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய நெக்கு கையெல்லாம் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ இதை முழுசாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கும் மெயின் துணியும் அட்டாச் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து. இந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டாக மடித்து சென்ட்ரு பகுதி நெக் பீஸை அடையாளப்படுத்தி நெக் தைச்சிடலாம். கேன்வாஷ் வச்சு தைக்கிறேன். அதில் ஒரு பின் போட்டுக்கோங்க சென்டரில், இல்லைன்னா நேராக ஒரு தையல் கூட அடிச்சிக்கலாம். இப்போ நெக்கு சுற்றி அடிச்சுக்கிறேன். கேன்வாஷில் படாமல் தையல் அடிச்சுக்கோங்க. ஓரமாக அடிச்சிட்டு சுற்றி கட் கொடுத்துக்கலாம், தையலில் படாமல். இப்போ அப்படியே திருப்பி ஒரு தையல் ஓரத்தில் போட்டுக்கலாம், எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, நின்றுக்கும். இப்போ இந்த சென்டரில் இந்த பார்டர் எடுத்து வைக்கிறேன், அதையும் தைச்சாச்சு. இப்போ கையிலையும் அந்த மாதிரி பார்டர் வச்சுக்கலாம். இந்த பார்டர் வைக்கும்போது அழகாக கொஞ்சம் பைப்பிங் கொடுத்த மாதிரி கீழே தைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தான் தைச்சிருக்கேன். கைக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். கைக்கு வந்து லைனிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது காட்டன் துணி நல்லா மொத்தமாகவே இருக்குது, அதனால் வைக்கலை. ரொம்ப மெலிசாக இருக்குது, பூனம் துணி அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கைக்கு லைனிங் தேவையில்லை. இந்த பார்டர் வந்து ராங் சைடு வச்சுட்டு ரைட் சைடில் திருப்பி அடிக்கிறேன் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக பைப்பிங் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஓரத்துலேயும் மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஷோல்டர் இணைச்சிக்கிறேன். ரெண்டு தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கை பார்டர்லாம் தைச்சிட்டு ஆழப்படுத்தலை இன்னும். இப்போ ஆழப்படுத்திக்கிறேன். ரைட் சைடு ரெண்டு துணியை வச்சுட்டு ஆழப்படுத்திக்கிறோம். ரைட் சைடு ரெண்டும் உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ரைட் சைடு ரெண்டும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டு கையும் எடுத்து பார்த்துட்டு ஓரத்தில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்குது, அதனால் லேசாக சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சரி பார்த்துட்டு தைக்கும்போது நமக்கு தையல் வந்து கரெக்டாக விழும், அப் அண்ட் டவுன் இருக்காது ஹாம்கோல் பகுதியில். இப்போது கை ஏற்றிக்கிறேன் ட்ரெஸ்ஸில். ஆழப்படுத்தியிருக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டில் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கை ஏற்றியாச்சு. அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு கையும் ஏற்றிட்டேன். இப்போது துணி அளவு வச்சு அளவு எடுத்துக்கலாம், அளவு ட்ரெஸ் வச்சு.
இந்த அளவு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்தது. அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணோம். இப்போ நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஷேப் கொடுத்து தைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு இடுப்பு பக்கம் ஒரு வளைவு கொடுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த மார்க்கோடு வந்து நிறுத்திட்டு ரப் தையல் ஒன்று அடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த ரெண்டாவது தையல் போட்டு வரும்போது அந்த முதல் தையல்லையே கீழே வந்து முடிச்சிடணும். தனியாக வரக்கூடாது. இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தனியாக போடுற மாதிரி போடாமல் கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அந்த தையல் மேலே வந்து முடிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதிலேருந்து தையல் மேலே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ லைனிங் துணியை உள்பக்கமாக மடித்து தைச்சிக்கிறேன். இப்போது சைடில் ஓப்பன் தைச்சிக்கலாம். அப்படியே 2 மடிப்பாக மடித்து சைடில் தைச்சிட்டு வர வேண்டியதான். லைனிங்கையும் மெயின் துணியும் சேர்த்தே மடித்து தைச்சிக்கிறோம். அந்த மேலே வந்து பா மாதிரி வரணும். அந்த மாதிரி அழகாக திருப்பி விட்டு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு தைச்சோம்னா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு தையல் பா மாதிரி போடணும். ரெண்டாவது எட்ஜு தையல் வி மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுடிதாரில் வேலையே பார்த்திங்கன்னா நெக்கும் இந்த ஓப்பன் தைக்கிறதும் தான் ஃபினிஷிங் அழகாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ போடுற தையல் வி மாதிரி வரணும். இதே மாதிரி 2 பக்கமும் போட்டுடலாம். கீழேயும் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மடித்து தைச்சிருந்தேன். அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நான் தைச்சி காமிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.